எப்படினே உன்னால மட்டும் இம்பிட்டு டேஸ்டா டீ போட முடியுது? எல்லாம் கை பக்குவம் தாயா. இந்த ஆளு போடுற டீய மனுஷன் குடிப்பானா? அத குடிக்க முடியாம தான் நானே சமோசா வாங்கி திண்டுகிட்டு இருக்கேன். ஓசியில டீ குடிக்கிறதுக்கு இந்த சித்தப்பு என்ன உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், ரொம்பக்கும் மோசம் இல்லடா, நல்லாத்தே இருக்கு. கழுதைக்கு தெரியுமா அது எருமைப்பாலா இல்ல பசுப்பாலான்னு? அது கணக்கா உனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. நீ குடிடா. உன் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு டீ குடிக்கிற ஆசையே விட்டு போச்சுடா சாமி. அதுக்கு தானே இம்பிட்டு பேச்சு பேசுனது. என்னப்பா ஊருக்குள்ள புள்ள உன் பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு? என்னது என் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கா? பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் பண்ணலையே. என்ன சித்தப்பு, எங்களுக்கு தெரியாம ஊருக்குள்ள யார் வீட்லயாச்சும் ஆட்டைய போட்டியா என்ன? ஏலே சும்மா இருடா, நீ பாட்டுக்கு என்னத்தவாச்சும் வளர போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடாம. இருந்தாலும் இருக்கும் யா, நீயும் கொஞ்ச நாள ஒரு சைஸா தான் இருக்க. ஏ கார்த்தி, நீயுமாடா? என்ன ஊருக்குள்ள என்னத்தான் பேசுறாங்க நீயே சொல்லிரு. இவங்க பாட்டுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி போலீஸ்ல இழுத்தாலும் இழுத்து விட்டுருவாங்க. இல்லப்பா, ஏதோ ஏசி வாங்கிருக்கியாம்ல? அது ஆமா ஆமா, சமூகம் பெரிய இடம், அதான் ஏசி வாங்கிருக்காப்ல. சும்மா இருடா. என்னன்னே பண்றது, பொண்டாட்டி மேல ரொம்பக்கு பாசம் வச்சுட்டேன். அப்புறம் கேக்குறத வாங்கி கொடுத்துதானே ஆகணும். உருட்டியா உருட்டு. பொம்பளை பிள்ளைன்னு இருந்தா உன்னைய மாதிரி ஆசார பையனுக்கு தாயா கட்டி வைக்கணும். ஐயோ, இதெல்லாம் கேட்கணும்னு தலை எழுத்து. என்னது இன்னொரு கல்யாணமா எனக்கா? வெக்கமா இல்ல? அவர் என்னத்த சொன்னாருன்னு கேட்காத அளவுக்கு உனக்கு வயசாகி போச்சு. இதுல உனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு வேற ஆசை வேற. பிளடி ராஸ்கல். ஆளப்பாரு ஆள, உன்னையெல்லாம் மதினி கிட்ட சொல்லி 2 குத்து வாங்க வச்சாதான் சரிப்பட்டு வருவ. இதுல பெருசுக்கு வெக்கத்தை வேற பாத்தியா? ஆமா ஆமா, மனுஷன் சகிக்க முடியல. அவரு உன்னைய மாதிரி பையனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு சொன்னாரு சித்தப்பு, உனக்குன்னு சொல்லல. அப்படியா சொன்னாரு? எனக்கு என்னமோ எனக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால சந்தோஷப்பட்டுட்டேன். இதுல என்ன குத்தமா போச்சு? உனக்கெல்லாம் ஒரு குத்தமும் இல்ல. நீ வெக்கப்படுறத பாக்குறதுக்கு எங்களுக்கு தான் குத்தம். ஆளும் மண்டையும் பாரு, போயாங்கிட்டு. நீங்கெல்லாம் இப்படி பேசணும் அதை கேட்கணும்ட்டு இருக்குடா. ஒரு காலத்துல நாளா எவ்வளவு பெரிய லவ்வர் பாய்னு தெரியுமா? ஒரு காலத்துலன்னு சொல்லி நீயே உன்னை கிளவனு ஒத்துக்கிட்டீல, அதோட நிப்பாட்டு. ஆல்ரெடி ரொம்பக்கும் போர் அடிக்குது, நீ வேற உன் கதையை சொல்லி ரொம்பக்கும் போர் அடிக்காத. ஆமா சித்தப்பு, அந்த கேவலமான கதையை கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு பொறுமை பத்தாது. அந்த காலத்து கதையை சொல்லி வெறுப்பேத்தி கடுப்பாகி இந்த சூடான டீய மூஞ்சில ஊத்திப்பிடுவேன் பாத்துக்க. என்னது சூடான டீய மூஞ்சில ஊத்துவீங்களா? போங்கடா வெண்ணைகளா, என் பர்சனாலிட்டி என்ன ஆகுறது? அது எங்க இங்க இருக்கு நெக்ஸ்ட். நல்ல காமெடி பண்றீங்கப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் கடையை மட்டும் பாத்துக்கோங்க, நான் அந்த வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆட்டும்னே, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஏன்டா கடைக்காரன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறீங்க? அதை விடியா, சும்மா முடிஞ்சதவே தொணன்னு பேசிக்கிட்டு இருப்ப. ரொம்பக்கும் போர் அடிக்குது, அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுவியானா? ஆகாத பேச்சதான் பேசிக்கிட்டு இருப்ப. 4 அடிச்சா நீ திரும்ப 6 அடி. அடைச்சி, இந்த ஆதி காலத்து ஜோக்கெல்லாம் இன்னுமாயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், அப்ப ட்ரிப்பு கணக்கா எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? என்னது ட்ரிப்பா? எங்க வீட்ல எல்லாம் விட மாட்டாங்க, நாளா வரலப்பா. அந்த மூட்டை பூச்சிய கொமட்லயே குத்துடா. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஆள நான் வரலங்கிறியா? விளங்குமா அந்த ட்ரிப்பு? இங்கறா இவனே, நீ மட்டும் ட்ரிப்புக்கு வரலன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நீ ஒரு பிள்ளைக்கு ரொம்ப வருஷமா ரூட் விட்டுக்கிட்டு இருக்கீல, அந்த பிள்ளைகிட்ட போய் நீ தம் அடிப்ப சரக்கடிப்பன்னு இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. ஏய், அதை மட்டும் பண்ணிடாதடா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எது சொன்னாலும் கேக்குறியா? ட்ரிப்பு முடியற வரைக்கும் நீ தான் சாப்பாட்டு செலவு எல்லாம் பாத்துக்கணும், ஓகேவா? ஏய், அதுக்குன்னு அநியாயம் பண்ணாதீங்கடா. நான் எங்கடா போவேன் அம்பிட்டு காசுக்கு? நான் வேலை வெட்டிக்கா போய்கிட்டு இருக்கேன். அப்படியா கதை? இந்தா கார்த்தி போடுறான் அந்த பிள்ளைக்கு போன. இந்தா போட்டுடுறேன். போன் போடாதடா, நானே கொடுத்து தொலைறேன். அது இப்ப எப்படி உடனே வாய்ஸ் வருது? அடுத்து நம்ம கிட்டதான் வருவாங்க. பேசாம இந்த இடத்த விட்டு நழுவிட வேண்டியதுதான். நம்ம கிட்ட காசும் இல்ல, எப்படியும் என் பொண்டாட்டி கிட்டதான் கேட்டாகணும். அவ 1008 கேள்வி கேட்டு அவ கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி நான் இவங்க கூட ட்ரிப்பு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன். அதுக்கு நம்ம ஆட்டுக்கு பழைய கஞ்சியை குடிச்சுட்டு மந்தையில படுத்து தூங்கலாம். ஏய் சித்தப்பு, என்னத்தைய ரொம்ப நேரமா கீழே குனிஞ்சு தேடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, போன் அடிக்கிறாப்ல இருந்துச்சு, யாரு கூப்பிடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது என்கிட்ட இருக்கிற உன் போன் அடிச்சது நீ அதை பார்த்த, அப்படிதானே? அட ஆமா, இவன்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தோம், அதவே மறந்துட்டோம் பாரு. சரி, என்னத்தவாச்சும் சொல்லி சமாளிப்போம். அது நீ அலாட்டா இருக்கியான்னு பார்த்தேன்டா. பரவாயில்ல, நல்ல அலாட்டா தான் இருக்க. அரைச்சி கேவலமா நடிக்காதயா. உன்கிட்ட தான் கேட்க போறோம்னு இங்க இருந்து எஸ் ஆகலான்னு தானே பிளான் போட்ட. சேச்சா, அப்படிலாம் யாராச்சும் நினைப்பாங்களா? அதெல்லாம் நீ நினைப்ப. அட இல்லடா. சரி, அப்ப சொல்லு, ட்ரிப்புக்கு வரியா இல்லையா? அது என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்டா. ஏயா, 7 கழுத வயசாச்சு உனக்கு, பொண்டாட்டி கிட்ட போய் கேட்கணுங்கிற?
காசு நீயா கொடுப்ப, என்னனாலும் என் பொண்டாட்டி தானே கொடுப்பா, அப்ப அவகிட்ட தானே கேட்கணும். நீ யாருக்கிட்டையும் கேளு, ஆனா நீ ட்ரிப்புக்கு வந்தே ஆகணும், அவ்வளவுதான். ஆமா, வந்தே ஆகணும். என்னடா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? அதெல்லாம் அப்படிதான், நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, உன் சீக்ரெட் எல்லாம் ஊருக்குள்ள பரவிரும். என்னடா சீக்ரெட் எனக்கே தெரியாம? அதெல்லாம் ஊருக்குள்ள பரவுறப்ப நீயே தெரிஞ்சுக்கோ. நீ மதினி காலில் விழுகுவியோ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காசை வாங்கிட்டு கிளம்பி காலையில 5 மணிக்கு நம்ம மந்தைக்கு வந்துரு. எங்க போறோம்னே சொல்லல, அதுக்குள்ள கிளம்பி வாங்குற அளவுக்கு சொல்றீங்க. அதெல்லாம் சீக்ரெட், காலையில வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏ கார்த்தி, சங்கி, வாங்கடா நம்ம போலாம், முக்கியமான வேலை இருக்கு. இருங்கடா, ஒரு பெரிய மனுஷனை மதிக்கிறாங்களா? என்ன சீக்ரெட்னு வேற எனக்கே தெரியலையே. இதுக்குத்தான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க போல, சின்ன பசங்க கிட்ட சகவாசம் வைக்க கூடாதுன்னு. அதை விட பெரிய கண்டும் என் பொண்டாட்டி கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணுமே. என்ன பொய் சொல்லுவோம்? போற வழியில என்னத்தவாச்சும் யோசிச்சுக்கிட்டே போவோம். எதுவும் ஐடியா வராதா என்ன? தல் அல் சுல்தான் எனும் இடத்தில் அமைந்துள்ள ஐநா முகாமுக்கு அருகே இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் இத்தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்டதாக பாலத்தீன செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. தல் அல் சுல்தானிலிருந்து வெளியான வீடியோ காட்சிகள் அப்பகுதியில் பெரும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததையும் கரும்புகை வெளியாவதையும் காட்டின. அழகி, என்ன இந்நேரமே தூங்கிட்டா? இவளை எழுப்பி நாளைக்கு வெளியே போறத சொல்லலாமா? இல்ல நான் எதுவும் சொல்லி அவ வேணான்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இவகிட்ட சொல்லாம இருந்தாலும் காசு போய் யார்கிட்ட கேக்குறது? காசும் இல்லையே நம்ம கிட்ட. காசு மட்டும் கேட்டா பத்திரகாளியாட்டம் ஆட வேற செய்வா. வேற வழியே இல்ல, நம்மளோட ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான். டிடிங் 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 டிடிங். நான் என்ன தூங்கிட்டேன்னு நினைச்சியா? நான் என்ன அவ்ளோ சீக்கிரம் தூங்கிடுவேனா என்ன? என்னமோ ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன், ஒண்ணும் காதுல விழுகல. நாளைக்கு எங்கேயோ வெளிய போறேன்னு சொன்னது மட்டும் லேசா காதுல விழுந்துச்சு. ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஏதோ ஃப்ராட் வேலை பாக்குறியான்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்தா வரேன், வந்து கண்டுபிடிக்கிறேன் நீ என்னதான் ஃப்ராட் வேலை பாக்குறேன்னு. எங்க இருக்கு இந்த கடுகுடப்பா? எப்படியும் எனக்கு எட்டாத தூரத்துல தான் வச்சிருப்பா. இருக்கிறதுலயே அந்த சம்பளம் மட்டும்தான் ரொம்ப ஹைட்ல இருக்கு. அதுல இருக்கான்னு பாப்போம். இதுக்குத்தான் ஆம்பளை பசங்க வளரணும்னு சொல்றாங்க போல. மாறா, நம்ம ஜெயிச்சுட்டோம். எங்க அம்மாக்கும் என் பொண்டாட்டிக்கும் எதுல ஒத்து போகுதோ இல்லையோ, கடுகுடப்பால காசு வைக்கிறது மட்டும் ஒத்து போகுது. அண்ணாச்சி, நான் ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் தான். ஆட்டி, இவ எப்ப எந்திரிச்சா? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பணத்தை எப்படியோ பதுக்கியாச்சு. அங்க ஏறி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வீடுக்குள்ள வெறும் ஒற்றையா இருக்குடி, அதான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறும் கையில அடிச்சுக்கிட்டு இருக்கியா? என் பொண்டாட்டிக்கு ஒரே குசும்புதான் எப்ப பாரு. அதெல்லாம் விடு, அங்கன என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா நாளைக்கு வெளிய போறேன்னு. எங்க போற? அட கிறுக்கி, கனவு எதுவும் கண்டியா என்ன? நான் எப்ப சொன்னேன்? பொய் சொல்லாதயா, நான் தூங்கவே இல்ல, சும்மா தான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். அட கள்ளி, மாமன்ட்டு விளையாடிட்டு இருந்தியா? ஆமா, விளையாடுறேன். கையடியா முத. அடியே, அங்க பாரு, திருமதி செல்வம் நாடகம் போட்டாங்க. நீ போய் நாடகம் பார்க்கலையா? திருமதி செல்வமா? ஆமாண்டி, அங்க பாரு. உனக்கு சவுண்ட் கேட்கலையா? நான் போய் நாடகம் பார்த்துட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். நல்ல வேளை திருமதி செல்வம் நாடகம் போட்டங்காட்டியும் தப்பிச்சேன். நாளைக்கு வெள்ளனை எந்திரிக்கிறோம், பசங்களை பாக்குறோம், ஊரை சுத்துறோம், நல்லா என்ஜாய் பண்றோம். எல்லாரும் இல்லுமினாட்டி இல்லுமினாட்டின்னு ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் நாளைக்கு ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடணும். இல்லுமினாட்டி இல்லுமினாட்டி.